நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, இதுக்கு அர்த்தம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. மாலதியோட கேன்சர் சிகிச்சைக்கு இந்த உலகத்திலேயே இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை பேஷண்டோட அக்கா தங்கச்சி பிளட் ரிலேஷன் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வேலை ஈஸியா நடந்து முடியும். டாக்டர், நான் மாலதியோட கூட பிறந்த அக்கா. அது மட்டும் இல்ல டாக்டர், எனக்கு அவளுக்கு ஒரே பிளட் குரூப். 99% உங்க போன் மேரோ மாலதிக்கு மேட்ச் பண்ணிரலாம். என்னன்னா ஜீவிதா இப்போ பிரெக்னெண்டா இருக்கா. நீங்க போன் மேரோ மட்டும் இல்ல, உங்க பிளட் கூட டொனேட் பண்ண முடியாது. இதனால உங்க குழந்தைக்கு ஆபத்து வரும். டாக்டர், போன் மேரோ டோனர் வெளியாட்களா இருக்க ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? கூட பிறந்தவங்க தான் இருக்கணுமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, வெளிய இருந்தும் நீங்க தேடி பிடிக்கலாம். ஆனா ஃபேமிலியை தவிர போன் மேரோவோட மேட்ச் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை என் போன் மேர வேற யார் கூடயும் மேட்ச் ஆகலனா, அதாவது எனக்கு டோனர் யாரும் கிடைக்கலனா, அப்போ என் கேஸ் என்ன ஆகும்? என்னோட கடிகாரம் டிக் டிக்னு அடிக்கிறது நின்னுடுமா? சரி, என்கிட்ட இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு டாக்டர்? மாலதி, எனக்கு தெரியுமா, டோனர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா முடியாத விஷயம் எதுவும் இல்ல. அண்ட் ஐம் ஷூர் இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் நிச்சயம் கிடைப்பாங்க. அவங்க போன் மேரோவும் போன் மேரோவோட மேட்ச் ஆகலாம்ல. அதை தேடி கண்டுபிடிக்கிறது எங்க வேலை. ஐ ப்ராமிஸ் யூ. இத தோல்வியா நினைக்காத. இதுக்கு நீ தான் போராடணும். தோல்விங்கிறத நான் என்னைக்கும் பார்த்ததே இல்லை. That's a spirit. ஆனா எந்த வீரனா இருந்தாலும் ஒரு நாள். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இவர் பிளட் குரூப் மேட்ச் ஆகல டாக்டர். All right, thank you. இது என்னோட இன்ஃபர்மேஷனுக்காக தான் டாக்டர். நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்கிட்ட இன்னும் எத்தனை நாள் இருக்கு? மாலதி, தேடுனா கடவுள் கூட கிடைச்சிருவாரு. கூப்பிட்டாலும் கடவுள் கிடைச்சிருவாரு. ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன் சார். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், இது என் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நான் உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்கிட்ட இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். உனக்கு டோனர் கிடைச்சிருவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குமா. ஒருவேளை கிடைக்கலன்னா யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுமா. ஆறு மாசம், ஒரு வருஷம், அதுக்கு மேல உன்னால வாழ முடியாது. ஆனா இந்த நிலைமை உனக்கு வரவிட மாட்டோமே. Trust me. Let's be positive. Okay? அப்போ மேடம் இங்கதான் இருக்கீங்க? அக்கா
அக்கா அக்கா நீ இப்படி டென்ஷனா இருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா? ஒருவேளை நீ சோகமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த சோகத்துக்கு கூட அதுக்கே தெரியாம காம்ப்ளெக்ஸ் வந்துரும். ஸ்மைல் ஸ்மைல் பண்ண மாட்டியா? சரி விடு. எனக்காக இல்லாட்டியும் உனக்காக இல்லாட்டியும் உன்னோட வயித்துல இருக்கிற பாப்பாக்காக ஸ்மைல் பண்ணு. அக்கா நீ சேடா இருந்தா அப்புறம் அந்த குட்டி பாப்பாவும் சேட் ஆயிடும். சரி ஸ்மைல் பண்ணாத, அப்புறம் திரும்ப எனக்கு தான் ப்ராப்ளம் வந்துடும். இப்ப பாரு, இதால குழந்தையும் பாதிக்கப்படுது தெரியுமா? ஏன் கேன்சரை பத்தி நினைச்சு யாரும் குழந்தைய பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடைக்கல. அப்புறம் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னதான் புடிச்சு நல்லா திட்டும், என்கிட்ட நல்ல சண்டை போடும். இங்க பாருங்க சித்தி, நீங்க சுத்தமா சரியில்லை. எல்லாரும் உங்களை பத்தி தான் யோசிக்கிறாங்க, என்னை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. இதான் சூப்பர் மொமெண்ட் சொல்வாங்க. எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்க்கா. நீ அழறத பாக்குறதுக்கு சுத்தமா நல்லா இருக்காது. அப்புறம் ஏன் டென்ஷன் உனக்கு எதுக்கு? அக்கா எனக்கு இன்னும் கூட ஆல்மோஸ்ட் 1 வருஷம் டைம் இருக்கு. இந்த 1 வருஷத்துல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வாழ்ந்துட போறேன். உன் குழந்தைய பாத்துருவா. அப்புறம் இனிமே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா ஓங்கி ஒரு அறை விட்டுருவோம். உனக்கு எதுவும் ஆகாது. நாங்க உனக்காக எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு ஒரு டோனரை கொண்டு வந்துருவோம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இந்த உலகம் பூரா தேடி பார்ப்போம். ஏதாவது ஒரு மூலையில உன்னோட டோனர் கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு மிராக்கல் தான் உன்னை காப்பாத்தோம்னா அந்த மிராக்கலும் கண்டிப்பா நடக்கும். நீ என் மேல நம்பிக்கவே மாலதி. நான் உனக்கு எப்பவும் எதுவுமே ஆக விட மாட்டேன் மாலதி. எனக்கு தெரியும்க்கா. மேடம், ரிஷிகேஷ்ல இருந்து உங்க பாட்டி ஃபோன் பண்ணிருந்தாங்க. நீங்க இல்லாதப்ப 2 முறை பண்ணிருந்தாங்க மேடம். ஜீவிதா, என்னம்மா சண்டிகர்ல எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? நான் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்றேன். ஏமா ஜீவிதா, நீங்க எல்லாரும் டாக்டரை பார்க்க போயிருந்தீங்களாமே? அதை கேட்டது நான் ரொம்ப பயந்து போயிட்டேம்மா. யாருக்கு உடம்பு சரியில்லை? இந்த தாம கூட ஃபோன் பண்ணா போனை எடுக்க மாட்டேங்கிறானே. நீ நல்லா இருக்கல ஜீவிதா? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. மாலத்திக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே? மாலதி நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் பாட்டி. அவனுக்கு புது ட்ரீட்மெண்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. புது ட்ரீட்மெண்டா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி நாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம் பாட்டி. அவனுக்கு புது ட்ரீட்மெண்ட் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. புது ட்ரீட்மெண்டா? ஆமா பாட்டி. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கீமோதெரபியால மாலதியை குணமாக்கவே முடியாதா. அவளுக்கு அவளோட போன் மேரோவை சேஞ்ச் பண்ணணுமா. போன என்ன? நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. அம்மா என்கிட்ட போன் கொடுங்க. ஒரு நிமிஷம், சித்தப்பா கிட்ட பேசு. சொல்லு ஜீவிதா, எந்த பிரச்சனையும் இல்லையே? சித்தப்பா, நாங்க மாலதிக்கு சூட்டபிளான ஒரு டோனரை தேடிட்டு இருக்கோம். என்னோடது மாலதி இதுவும் சேம் பிளட் குரூப்ங்கிறதுனால அவளுக்கு போன் மேரோ பண்றதுக்கு சூட்டா இருக்கும். ஆனா நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால டாக்டர் அதை பண்ண முடியாதுன்ட்டாரு. நம்மளோட ஃபேமிலில வேற யாரோட பிளட் குரூப்பும் மாலதிக்கு மேட்ச் ஆகாது. அதனாலதான் இப்ப நம்ம குடும்பத்துக்கு வெளியே போய் ஏதாவது டோனரை தேடணும். மாலத்தியோட போன் மேரோ, அது எலும்புக்கு நடுவில் ஒரு பார்ட் இருக்கும். அதால புது ரத்தம் உருவாகும். டாக்டர் சொன்னாரு அதை மாத்தி ஆகணும்னு. அதை மாத்தினாதான் அவ பழைப்பாளாம். ஜீவிதா, நீ கவலைப்படாதம்மா, நமக்கு டோனர் நிச்சயமா கிடைப்பாரு. ஆமா சித்தப்பா, நாங்க அதுக்கு முழு முயற்சி எடுப்போம். அப்புறம் உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலையும் அது கண்டிப்பா நடந்துரும். ஆமா, கண்டிப்பா நடக்குமா. மாலத்தி உன் கூடவா இருக்கா? எங்கதான் என் கூட தான் இருக்கும். கொடுக்கறேன், பேசுங்க.
சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா? மாலதி, நீ கொஞ்சம் கூட பயப்படாத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. சித்தப்பா, நான் என்னைக்காவது ரொம்ப நேரத்துக்கு சோகமா இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? எனக்காக கடவுள் எழுதி வச்ச ஸ்கிரிப்ட்ல எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்திருக்காரு. நான் பண்ணிதானே ஆகணும். பாருங்க சித்தப்பா, ஏன் கதை அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிடாது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகாது. அப்புறம் சித்தப்பா, என்ன இங்க பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க என்ன பத்தி கவலையே படாதீங்க. சரிம்மா, உங்க பாட்டி கிட்ட பேசுமா. பாட்டி, பாட்டி நான் சொல்றது கேளுங்க. நீங்க 0.1% கூட டென்ஷன் ஆகவே கூடாது. எனக்கு ஒண்ணும் ஆகாது. அவ்வளவு சீக்கிரம் நான் உங்க எல்லாரையும் மட்டும் கண்டிப்பா போக மாட்டேன். ஒருவேளை நான் போயிட்டு அவங்க எல்லாரையும் கலாட்டா பண்றதுக்கு யார் இருக்காங்க? அப்புறம் பாட்டி, மேல ஒருத்தர் இருக்கால, அவனுக்கு என் மேல அவ்வளவு அன்பெல்லாம் கிடையாது. அதனால கவலையே படாதீங்க. நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். நான் ரொம்ப சீக்கிரம் குணமாய் நான் உங்ககிட்ட வந்துருவேன் பாட்டி. பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. மாலதிக்கு கண்டிப்பா குணமாயிடும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா. இது பாருங்க, டோனரோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதை பாருங்க டாக்டர், அது எந்த கண்ட்ரில இருந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கா, லண்டன், சைனா, பட் we need to find it. சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், ஹெல்ப் மீ. எப்படியாவது நமக்கு டோனர் கிடைச்சே ஆகணும். பணத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு சோர்சஸ் இருக்கோ அவ்வளவு சோர்சஸ்ல ட்ரை பண்ணுங்க. ஆனா டாக்டர் சுரேஷ், இது ரொம்ப அர்ஜென்ட். ஸோ ப்ளீஸ் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும்னு பாருங்க. சரி, ஓகே. ஓகே டாக்டர். பேஷண்ட் யாருன்னு கேக்குறீங்களா? அவ எங்க ஃபேமிலியில ஒருத்தி தான். ஆமா டாக்டர். ஓகே, நான் வச்சிடுறேன். பை. இன்னைக்கு சமையல் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்க பண்ணிடுறோம் மேடம். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க போங்க. விஸ்வா சார், எதுவும் வேணாம் சார் உங்களுக்கு. எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா. வினய் சார். தருண், சொல்லுங்க மேடம். நீங்க போய் எல்லாருக்கும் கிச்சடியே பண்ண சொல்லிடுங்க. சரிங்க மேடம். தருண், அக்கா, நீ ஏன் இவரை கிச்சடி பண்ண சொல்ற? தருண், இன்னைக்கு எல்லாரோட ஃபேவரட் டிஷ் பண்ணி கொடுங்க. ஸ்பெஷல் டிஷ்? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா மேடம்? ஆமா தருண், இன்னைக்கு ஸ்பெஷல் டே தான். சரி போங்க, சீக்கிரமா போய் சமையல ஆரம்பிங்க. ஓகே மேடம். அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு டாக்டர் நமக்கு பேட் நியூஸ் சொல்லிருக்காரு. ஆனா நீங்க ஸ்பெஷல் டேன்னு சொல்றீங்க. தமு, கோ. இங்க பாரு, எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு எனக்காக கவலைப்பட்டுட்டு இருக்காங்க தாமு. நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன். இப்படிப்பட்ட அன்பான குடும்பத்துக்கு நான் மருமகளா போக போறேன். எனக்காக எல்லாரும் எப்படி முயற்சி பண்றாங்கன்னு பாரு. சரி, ஓகே, நீ எனக்கு இப்ப ப்ராமிஸ் பண்ணு. இனிமே எப்ப பார்த்தாலும் என் மூஞ்சி இப்படி பாத்துக்கிட்டு நீ கவலைப்பட்டுட்டு கற்பனை பண்ணக்கூடாது. நான் எத்தனை நாள் வாழ போறேன்னு கணக்கு போடக்கூடாது. ஏன்னா நம்மளோட எல்லா செகண்டையும் நம்ம சூப்பரா வாழலாம் தாமோ. நம்மளோட எல்லா மூமெண்ட்ஸையும் ரொம்ப ஹாப்பி ஆக்கிடலாம். ப்ராமிஸ் பண்ண. தாமு, மாலதி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். உன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டையும் யாரும் மறக்க முடியாத நாளாக்கிடலாம். நானும் மாலதி. நானும். நானும். நாங்களும். நாங்களும். மாலதி அக்கா, நானும் ப்ராமிஸ் பண்றேன். உங்க வாழ்வுல எல்லா செகண்டையும் நான் சந்தோஷமாக்கிறேன். ஐ ப்ராமிஸ்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா, இப்ப நீ மாலதியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஜீவிதா, நீ இப்போ பிரெக்னெண்டா இருக்க. நீ உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காவது நீ ஜாக்கிரதையா இருக்கணும் ப்ளீஸ். உன்னோட ஆரோக்கியம், உன்னோட சாப்பாடு. ஜீவிதா, எனக்கும் நல்லா தெரியும். இப்போ நாம இருக்கிற நிலைமையில நம்மளால இப்போ இருந்தாலும் இதை பண்ணிதானே ஆகணும். அட்லீஸ்ட் எனக்காக. விஸ்வா, எஸ். ஓ நோ, நீ ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? வீட்ல உள்ளவங்க பார்த்தா என்ன ஆகும்? இனி என்ன பண்ற விஸ்வா? போ, இங்க இருந்து போ முதல்ல. நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். இந்த நேரத்துல விடிய வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதுல்ல? போ, இங்க இருந்து போடா, இங்க இருந்து போ. மாலதி, என்ன பிடிச்சிருக்கு விஸ்வா? என்ன மறந்துட்டியா? ஷாலி ஆண்டி மட்டும் பார்த்தாங்கன்னா நம்ம என்கேஜ்மெண்ட், என் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிடும் தெரியுமா? அப்புறம் எல்லாமே பாழாயிடும். எல்லாரும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க, சரியா? இங்க நீயும் நானும் மட்டும்தான் முழிச்சிட்டு இருக்கோம். முதல்ல உன் கையை கொடு, வா. இங்கே வர மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா விஸ்வா? யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் வர மாட்டேன், போ இங்க இருந்து. நீ தானே சொன்ன வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டையும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு. அதனாலதான் நான் இந்த செகண்ட ரொம்ப ஸ்பெஷல் ஆக போறேன். இது உனக்கும் எனக்கும் எப்பவுமே ஞாபகம் இருக்கும், ஓகே? அதனால நான் உன்னோட கண்ணை மூடி கூட்டிட்டு போறேன். 1 2 3 எங்க கூட்டிட்டு போற விஸ்வா? விஸ்வா, வேண்டாம் சொன்னா come on. விஸ்வா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? 1 செகண்ட், only 1 செகண்ட். இப்ப நீ உன்னோட கண்ணை தாராளமா திறந்து பார்க்கலாம். டன் டடாய். பைக் விஸ்வா? எஸ், பைக். நீ என்கிட்ட சொன்னல உனக்கு பைக் ஓட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஓட்டு. இந்த பைக் நான் ஓட்டணுமா? எஸ். ஆனா விஸ்வா, எனக்கு இந்த பைக்க பத்தி ஏபிசிடி கூட தெரியாது. எங்க கிளட்ச் பிடிக்கணும், எங்க ஹேண்ட் கியர் போடணும், எனக்கு சுத்தம். நான் இருக்கேன்ல, நான் உனக்கு கத்து தரேன். சரி விடு, உனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கொண்டு போய் அங்க விட்டுறேன். இல்ல நான் ஓட்டுறேன். ஓட்டுறியா? ஓட்டு. ஓகே. முதல்ல இத மாட்டிக்க. இப்போ இந்த பட்டனை நல்லா பிரஸ் பண்ணு. இதுவா? ஆ, ஓகே. La la la, hey hey hey, la 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 la, hey hey, ah ah, hey hey hey, hey hey, la 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 la, hey hey. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு உனக்கு டோனர் கிடைச்சிருவாங்க. ஒருவேளை கிடைக்கலனா ஏதாவது ஒரு மிராக்கிளால தான் உன்னை காப்பாற்ற முடியும். 6 மாசம், 1 வருஷம், அதுக்கு மேல முடியாது. வினய், சொல்லுங்க வினய். ஜீவிதா, எங்க இருக்க நீ? அது நான் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே கிளம்பி வந்தேன். எங்க போறதா இருந்தாலும் வீட்ல யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. வீட்ல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இல்ல என்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே. சாரி வினய், நான் என்ன நினைச்சேன்னா நீங்க கோர்ட்ல பிஸியா இருப்பீங்க, அதனால உங்ககிட்ட நான் அப்புறமா அதை பத்தி சொல்லிக்கலான்னு. சரி விடு, அப்படி என்ன முக்கியமான விஷயம்?
அது ஒரு சின்ன வேலை தான் வினய். நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நான் சீக்கிரமாவே திரும்ப வந்துருவேன். சரி, எங்க போனாலும் ஜாக்கிரதையா இரு. வீட்டுக்கு வந்ததும் கால் பண்ணு. சரி வினய், பாய். பாய். சொல்லுங்க மிஸ்ஸஸ் ஜீவிதா, இவ்வளவு அர்ஜென்ட்டா என்ன நீங்க மீட் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளம்? ஆர் யூ ஓகே? டாக்டர், நான் என் தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம அதுக்காக என்னால ரொம்ப நாள் பொறுமையா இருக்கவே முடியாது. மாலத்தி உயிரை விட பெருசு இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்ல. நான் இந்த போன் மேரோ ப்ராசஸ் பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். இது எப்படி இருக்கும்? இது எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க டாக்டர்? ப்ளீஸ் இத பத்தி நீங்க எல்லாத்தையுமே சொல்லிடுங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் ஜீவிதா, நான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டோட ப்ராசஸை பத்தி உங்களுக்கு முதல்லயே சொல்லியிருக்கேன். இதோட முதல் ப்ராசஸ் அதுக்கான மேட்சிங் டோனர் கிடைக்கணும். அப்புறம் நான் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் சொல்லிட்டேன். ஐம் ஷூர் நமக்கு ரொம்ப சீக்கிரம் ரைட் டோனர் கிடைச்சிருவாங்க. டோனர் கிடைச்சிட்டாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். டாக்டர், எனக்கு நீங்க சொல்ற வார்த்தை மேல முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. நேத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால என்னால போன் மேரோக்கு டொனேட் பண்ண முடியாதுன்னு. ஒருவேளை பை சான்ஸ் நான் வேற மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்போ? மிஸ்ஸஸ் ஜீவிதா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போன் மேரோ மட்டும் இல்ல, உங்களால பிளட் கூட டொனேட் பண்ண முடியாது. தென் வை திஸ் ஆனா क्वेश्चन? டாக்டர், நான் மாலத்தோட உயிரை ஏதாவது பண்ணியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்.